குட்பேட் அக்லி படம் கடந்த 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகி 10 நாட்களை நிறைவு செய்து முடிந்தும் 11வது நாட்களாக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம வெளியிட போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த 10வது நாள், அதாவது இந்த படத்தோட வசூல் ரீதிகள் இப்போது எப்படி இருக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இல்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோல அதை எதை பத்தி பேச போறான்னு உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும், தெரியும் உங்களுக்கு. அஜித்தோட படம் ரொம்ப வசூலாயிட்டு கொண்டிருக்கிறது. இதே போல ஒரு படம் இதுக்கு முன்னாடி இப்படி வசூலாயிட்டே இருக்குல்ல. ஆனா ஓப்பனிங் வசூல் இருக்கும், ஆனா பின்ன வசூல் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆனா இந்த படம் அப்படி இல்லை, 10 நாட்கள் குறையாமல் வசூல் கொண்டே இருக்கு. உலக அளவில் இந்த படம் கிட்டத்தட்ட 450 கோடி கிட்ட நெருங்கிக்கிட்ட அளவுல இந்த படம் வந்திருக்கிறது. இந்த 10வது நாள்ல இத்தனை கோடி வசூல் எடுத்திருக்கிறானா, அதை இன்னும் இப்பேற்பட்ட ஒரு படத்திற்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அதுதானே நம்ம தமிழ்நாடு ஸ்டைலு. அந்த ஸ்டைல தான் இப்ப பண்ணிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். குட்பேட் அக்லி படத்தோட இந்த 10வது நாள் வெற்றிகரமான ஒரு பிளாக்பஸ்டர் மூவியை இன்னும் வசூல் குறையாம ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் பெருவிழாவை முன்னிட்டு படத்தில் தியேட்டரை ரசிகர்கள் அலைமோதி கொண்டிருக்க நேரமாக இந்த ஒரு படம் தான் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இந்த படம் இன்னைக்கும் கூட பெரும் வசூலை அடிக்கும்னு நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமாக இருக்கிறது. ஆனா இந்த படத்தை கணக்கிலிட்டு இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை 2-3 நாட்கள் முன்னே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன், இந்த ஈஸ்டரை முன்னிட்டு சரி ஒரு படம் போட்டு விடுவோம், மக்கள் கொஞ்சம் ஜாலியா பார்த்துட்டு போவான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், தமிழ் சினிமா தான் கெடுக்குது. அதுல ஒரு மாற்று கருத்து. இந்த சச்சினுடைய சச்சின் ரிலீஸ் ரிலீஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. இந்த படம் முன்னாடியே பார்த்தா வெற்றி படம்னு சொல்ல முடியாது. அதாவது விஜய் கெரியர்ல ஒரு தோல்வி படத்துல இது ஒன்று. அந்த மாதிரி தான் இந்த சச்சின் படம். இந்த படத்தை எதற்கு இப்போ ரிலீஸ் பண்ணணும்? இந்த படத்தை இப்போது எதற்கு ஒரு கூட்டமாக போய் பார்க்க வேண்டும்? இது ஒரு பிளான் பட்ட சதியா அப்படின்ட்டு நம்மளை பயங்கரமாக சிந்திக்க வைக்கிறது அல்லவா? இருக்கலாம். ஆனால் நமக்கு அதை ஏன் எதிர்த்து கொள்ளணும்? அதை ஏன் நமக்கு பார்க்கணும்? அப்படி பார்க்காம நம்ம தலையோட படம் கம்பீரமா ஓடிட்டு தான் இருக்கும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில நமக்கு அந்த ரீதியில போவோம். இந்த சச்சின் ரிலீஸை பற்றி நமக்கு பேசுறதுல எந்த விதமான பலனும் இல்லை. ஆனா இந்த ரிலீஸ் நிச்சயமாக இது ஒரு குறுகிய வட்டத்துல கொஞ்சம் மல்டிபிள்ஸ் சில தியேட்டர்கள்ல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதற்கான முழுக்க காரணம் இப்ப அஜித் ரசிகர்கள் மீண்டும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்முடைய தலப்படம் ரொம்ப வசூலா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க ரிலீஸ் இந்த வசூலை கெடுக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ற மாதிரி அவங்க தரப்புக்கு சொல்லப்படுகிறது. நான் உண்மையை சொல்றேன், தல ரசிகர்களே, நீங்க அப்படி வேணும்னா நினைக்காதீங்க. எதா இருந்தாலும் பண்ணிட்டு போட்டு, நம்ம தலை யாரு, நம்ம அஜித் படம் எப்படி இருக்கு, அதோடைய மார்க்கு நமக்கு கிடைக்கும், அதோடைய வசூலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை பத்தி நீங்க அப்படி பார்த்தானா நம்ம தலையும் தளபதியோட படம் சேர்ந்து இறங்கலையா, சேர்ந்து ரிலீஸ் செய்யலையா, அடிதடி எல்லாம் வரல, அப்படிப்பட்ட நிறைய படங்கள் எல்லாம் இறக்கி நம்ம சொல்ல போனா ஆதி பரமசிவன், இப்படி நிறைய திருமலை, அஞ்சனேயா, இப்படிப்பட்ட பல படங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. செல்லா, வீரம், இப்படி எல்லாம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கத்தானே செய்யும். இதெல்லாம் என்னத்த ஒரு ஜிஜிபி மேட்ரு. சச்சின் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஒன்றும் கிடையாது. விஜய் கெரியர்லேயே ஒரு தோல்வியான படம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம குட்பேட் அக்லி படத்தோட வசூலை கெடுக்கலான்னு முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாத ஒன்றுதான். அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது வேண்டாம். அந்த மாதிரி கருத்தை நமக்கு இதுல பேசுறதுல எந்த விதமான லாபமும் கிடையாது. சரி, நம்ம இந்த உலக தரத்துல இப்போது 450 கோடி நம்ம குட்பேட் அக்லி படம் வசூல் சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த படத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோமோ தெரியல. ஆனா நிச்சயமாக நம்ம இந்தியாவிலே 300 கோடியை தாண்டி போயிட்டது. அதனால இந்த படம் 450 கோடி தாண்டி அதுக்கப்புறம் இந்த படம் வசூல் ஸ்டாப் ஆகுமா, இல்ல அதுக்கு மேல இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த படம் நம்பர் 1ல பிடிக்குமா, இல்லது நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி கட்டத்துல இந்த படத்துடைய வசூல், இது 10வது நாள் வசூல் நிறைவு பெறுமா என்பதை நமக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த குட்பேட் அக்லி படம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக அஜித்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படம் அஜித் படத்திலே, அஜித் கெரியர்லே மிக முக்கியமான ஒரு தருணம், மிக முக்கியமான ஒரு படமாக இந்த குட்பேட் அக்லி படம் மிகப்பெரிய ஒரு சாதனை வசூலாக இருக்கிறது. இது மட்டும் இப்படி இருந்துட்டாலும் நமக்கு
இளையராஜா பஞ்சாயத்து அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. கோர்ட்ல நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, கோர்ட் மூலமாக தீர்ப்புகள் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. பல விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கு. சரி, எது சத்தியமோ தர்மமோ சட்டம் பதில் சொல்லும் அளவிற்கு நம்ம இந்த கேஸ் போயிட்டது. அதனால இந்த கேஸ் கோர்ட் மூலமாக போயிட்டது. சட்டம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கான ரீதி இந்த படம் இப்போது சில விஷயங்களோட இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எந்த விதத்திலும் வசூல் சாதனைகள் எந்த விதத்திலும் குறையவில்லை என்பதுதான் உண்மை. இந்த வசூலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு உள்ளது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வசூல் உண்மைதான். அஜித்துடைய படத்துடைய வசூல் இந்நேரம் இந்த படம் வேற எந்த நடிகர்களுக்கும் ஓடி இருந்தால் இந்நேரம் 1000 கோடி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா இது அப்படி இல்லை. இந்த படத்துடைய உண்மையான நிலவரமே இதுதான். நமக்கே தேட்டர்ல போயிருக்கோம். அவ்வளவு தூரம் படத்துல கூட்டமாக ஆட்கள் வந்திருந்ததை பார்த்திருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இந்த படம் நகர்த்தி இருக்கிறது. சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஓகே, வணக்கம்.